அப்புறம் இந்த 50 லட்சம் கொடுத்திருக்கேன் 50 லட்சம் கொடுத்திருக்கேன்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. நான் இன்னும் அவளுக்கு கொடுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. கொடுப்படா கொடுப்பேன். இன்னும் எவ்வளவோ இருக்கா? அது வரைக்கும் நான் என்ன வேடிக்கை பாப்பேன்னு நினைக்கிறியா? இத பாரு, என்னோட இன்னொரு முகத்தை இங்க யாரும் பார்க்கல. பார்க்க வச்சிராத. ஏய், இதெல்லாம் 50 லட்சம் ரூபா மூஞ்சா? 50 லட்சம் ரூபா மூஞ்சாடா? சுந்தரவள்ளி, என்ன நடந்தது தெரியாம நீ பாட்டு பேசிட்டு இருக்காத. சூர்யா பணம் எடுத்துட்டு போனதெல்லாம் உண்மைதான். ஆனா யாருக்குமே அதை கொடுக்கல. பணம் எதுவும் கொடுக்காம அவங்க கிட்ட சண்டை போட்டு இவளை கூட்டிட்டு வந்திருக்கான். டாடி விடுங்க. இப்ப என்ன உங்களுக்கு உண்மை தெரிஞ்சா என்ன? நல்ல விதமா ஏதாவது பேச போறாங்களா? யோ கல்யாணம் ஐயா, என்ன 2 நாளா அவ சாப்பிடல. கன்ஃபார்மா சாப்பிட்டு இருக்க மாட்டா. எவ்வளவு டயர்டா இருக்கா பாரு. வந்த உடனே சாப்பிட கொடுக்க மாட்டியா? சாப்பாடு கொடுத்தேன்யா. புள்ள பருக்கி எடுத்து ஒரு வாய் வைக்கலான்னு போனுச்சு. அப்ப அம்மா, ஏய், என்ன இந்த தாய்க்குள்ள சாப்பிட விடலையா? இல்ல டேய் ஐயா. போய் எடுத்துட்டு வா. சாப்பாடு எடுத்துட்டு வா. சரிங்க, அந்த எடுத்துட்டு வரேன். வா வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா. இந்தாங்கய்யா. கல்யாணம் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு வா. ஆகட்டையா. இந்தாங்கய்யா. சார். சாப்பிடு. இல்ல சார், என்கிட்ட கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். ஏன் நான் ஊட்டி விட வேண்டாமா? என்ன இந்த குரூப் எல்லாம் உத்து பாக்குறாங்கன்னு வேண்டாம்னு சொல்றியா? ஏமா நம்ம இங்க நிக்கிறது தம்பிக்கு பிடிக்கல. அவங்க யார் வேணா பாக்கட்டும், உனக்கு என்ன? இந்த சாப்பிடு. இல்ல சார், நானே சாப்பிட்டுக்கிறேன் சார். விடு நந்தினி, ஒரு வாயாச்சும் நான் ஊட்டி விடணும். அதுக்கப்புறம் நீ சாப்பிட்டுக்கோ. இந்தா. இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏய், அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. ஏன் அங்கேயே பார்த்துட்டு இருக்க? சாப்பிடு. பார்த்து வா. மெதுவா மெதுவா. பரவாயில்ல சார், விடுங்க. ஹே, ஆர் யூ ஓகே? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல சார். ஏய் மெதுவா மெதுவா. அதான் நீங்க என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்களே, சாப்பிட வேற வச்சீங்க. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 2 நாளா பசியும் பட்டினியுமா இருந்திருப்ப. நீ பயத்துல தூங்கி இருக்க கூட மாட்டே, எனக்கு தெரியும் நந்தினி. சரி பாத்து வா. இப்போ ஓகே தானே? நீ தலை சுத்துதா? இல்ல 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 இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாச்சும் போணுமா? சரி, டைட்னஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுல? தலை சுத்தலையே? சரி, இத பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நீ யார பத்தியும் எதை பத்தியும் கேரே பண்ணிக்காத, சரியா? சும்மா கீழே போய் கிச்சன்ல நிக்காம பேசாம படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். நீ புரியுதா? பரவாயில்ல சார், எனக்கு பகல்ல தூக்கம் வராது. நீ தூங்க மாட்டேன்லாம் எனக்கு தெரியும். ஒன்னு பண்ணு, அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அதுவே போதும். ஏன்னா நடந்த பிரச்சனையால நீ ரொம்ப பயந்து போயிருப்ப. இத பாரு, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஆமா சார், ரொம்ப பயமா இருந்துச்சு. யார் என்னன்னு தெரியல. எது கேட்டாலும் பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. யாரோ புதுசு புதுசா வந்து மிரட்டிட்டு போனாங்க. ஒரு கட்டத்துல நம்ம தலைவிதி அவ்வளவுதான், நடக்கிறது நடக்கட்டும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த நேரத்துல தான் நீங்க வந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏய், என்ன இது நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? கண்டிப்பா நான் உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும் சார். நல்லா யாரு சார்? எனக்காக 50 லட்சம் ரூபாய் பணம் நீங்க ரெடி பண்ணிருக்கீங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன் சார் அவ்வளவு மெனக்கிட்டீங்க? ஏய், என்ன நந்தினி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? என்னமோ மெனக்கேடாமன்னு நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? நீ உட்காரு, முதல்ல உட்காரு. உட்காரு. இல்ல இல்ல பரவாயில்ல சார். நீ ரொம்ப டயர்டா இருக்க தெரியுதா? இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்ட. இரு, தள்ளு. இதுல உட்காரு. வா 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 வா. உட்காரு உட்காரு உட்காரு. இப்போ ஓகேவா? இங்க பாரு, நீ இந்த வீட்ல இருக்க, என் கூடவே இருக்க.
இல்லையா? அப்போ உன் பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு? நான் தானே? ஆ? ம், அப்படி இருக்கும்போது உன்னை காப்பாத்துறதுக்கு என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிதானே ஆகணும். ஆனா அதுவே இப்போ தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வருதே சார். பாத்தீங்கல்ல, எல்லாரும் உங்களையும் சேர்த்து தானே திட்டுறாங்க. ஆ? அவங்களை எல்லாம் விடு நந்தினி. அவங்க இல்லைனா மட்டும் என்னை பத்தி ரொம்ப நல்லா பேசிடுவாங்களா என்ன? மனசாட்சியே இல்லாத ஒரு கும்பல். இல்ல உனக்கு அட்லீஸ்ட் இப்பயாச்சும் உன் மண்டையில தெரியுதா இவங்க எல்லாரையும் பத்தி? தெரியுதா? என்ன நந்தினி? சார், அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது இரு எனக்கு புரியல. நீ அவங்க இடத்துல நின்னு பாக்குற, இவங்க இடத்துல நின்னு பாக்குற, இவங்க இடத்துல நின்னு பாக்குறன்னு நீ ஏன் அவங்க இடத்துல நின்னு பாக்குற? ஏன் உன் இடத்துல நின்னு பார்க்கவே மாட்டியா? இத பாரு நந்தினி, நீ உன் வேலையை மட்டும் பாரு. ஷோ, வாழ்க்கையில எல்லாருமே நல்லவங்களா இருக்கலாம், ஓகே. ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்க கூடாது. அப்படி இருந்தோன்னு வச்சுக்கோ, போற வரவெல்லாம் நம்ம தலையில ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பான். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு நந்தினி. இத பாரு, நீ அமைதியா இருந்தா அதுக்கு பேர் பொறுமைலாம் இல்ல, புரியுதா? என்னத்த புரியுதோ என்னவோ. ஷோ. எப்பா கருப்பா, நீ ஆச்சும் உன் ஆளுக்கு கொஞ்சம் நல்ல புத்தி சொல்லி கொடுப்பா ப்ளீஸ். ஏன் ஆளா? ஆமா. இல்ல, நீங்க 2 பேரும் தானே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்ப பார்த்தாலும் நீ அவர்கிட்ட தானே போய் பேசிக்கிட்டே இருப்ப. ஆக்சுவலி நந்தினி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இத்தனைக்கும் உன்னை காப்பாத்துனது நான் இல்ல. என்ன சார் சொல்றீங்க? ஆமா நந்தினி, நான்லாம் உன்னை காப்பாத்தல. என்ன, அது யாருன்னு உன்னை காட்டவா? ம், தோ இங்க இருக்காரு கருப்பு சாமி, இவர்தான். தோ இவர்தான் உன் கருப்பு சாமி. உன் ஃப்ரெண்டு தான் உன்னை காப்பாத்திருக்காரு. என்ன சார் சொல்றீங்க? புரியல. ஆமா நந்தினி,